வெல்கம் டு மௌலி கிருஷ்ணா கார்டன். இனிஷியல் பேமெண்ட்டோ ஆஃப் பேமெண்ட்டோ கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த பிளாட்டோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.6 லேக் தான். இனிஷியல் பேமெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாலே போதும் உங்களால இங்க ஒரு பிளாட் வாங்கிட முடியும். 4.5 ஏக்கர்ஸ்க்கு ஒரு கிராண்ட் ரெசார்ட் கொடுக்குறோங்க. ஸோ சைட் உள்ள ரெசார்ட் வரும்போது ஆப்வியஸா வந்து இந்த இடத்தோட ரெசிடென்ஷியல் பிளாட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உள்ள ஜக்கூசி வச்சு பிரீமியமா டெவலப் பண்றோம். இந்த மாதிரி மொத்தம் 5 வுடன் கான்செப்ட் ரெசார்ட்ஸும் டெவலப் பண்றோம். இந்த லேஅவுட்குள்ள 15 இன்பில்ட் ஸ்விமிங் பூலோட பிரீமியம் பிரைவேட் ரெசார்ட்ஸும் பிளான் பண்றோம். 5,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மேஜின் ஸ்விமிங் பூல் செட்டப் பிளான் பண்றோம். ராக் ஃபவுண்டைன்ஸ் வச்சு அலாங் வித் தட் இன்பில்ட் ஸ்பா, இண்டோர் அவுட்டோர் கேம்ஸ், இண்டோர் அவுட்டோர் பார்ட்டி ஹால், ஃபுட் கோர்ட், அது இல்லாம அட்வென்ச்சர் கேம்ஸ்க்காக தனியாவே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு வீக்கெண்ட் ஹேங் அவுட் ஸ்பாட்டா மாற போது கேரண்டீடா. இந்த ரெசார்ட் இந்த லேஅவுட்டுக்குள்ள இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியோட ரீசேல் அண்ட் ரெண்டல் வேல்யூஸ் ரைஸ் ஆகும். கூலிங், காலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க எதுக்காகவும் வெளியே தூரமா போக வேண்டிய நீடே இல்ல. இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? அது வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டில இருந்து உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி தான் வருவீங்க. சோ ரயில்வே ஆக்சஸ் ஈஸியா இருக்கு. நம்மளால ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கல்யாணம் மண்டபம் ஆகட்டும், வர வழியில கடைகள் ஆகட்டும், நிறைய கடை வந்து ரோட்லயே நிறைய கடை போட்டு இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த ஏரியா டெவலப் ஆகி இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் பார்த்திருந்தேன். ஆக்சுவலா வந்து சைட் வில்லேஜ் பக்கத்துல இருக்கு சார். ஓகே. நீங்க அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட ஓசூரம்மன் கோயில், குலதெய்வ கோயில் அது. அப்படியே அங்க இருந்து ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகி ஊருக்குள்ள தான் போகுது. சைட்டே வந்து ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஊர் மக்கள் கட்டிட்டு இருக்க வீடு தான் இது. வந்து சைட்டுக்குள்ள இருக்க பீப்புள் கட்டுற வீடு கிடையாது. ஊர் மக்கள் கட்டிட்டு இருக்க வீடு சைட்டை ஒட்டி. கவர்மெண்ட் அபிஷியலா வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் 2ஆம் கட்ட வளர்ச்சியில உங்களுக்கு சிஎம்டிஏ லிமிட்குள்ள அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரைக்கும் வரும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அச்சரப்பாக்கம் இருக்கும் சிஎம்டிஏ லிமிட் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு லிமிட்குள்ள பை 2027 பிளான் இருக்கு. டிடிசிபி அப்ரூவ் சிஎம்டிஏ லிமிட்ல வரப்போகுது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. முடிஞ்சா அதோட கிளிப்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். சென்னை 3வது முழுமை திட்டத்தின்படி அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை சென்னை நகரம் சென்னை மண்டல வளர்ச்சி திட்டமாக விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் தாமோதரன் கூறினார். செய்யூர்ல உங்களுக்கு ஒரு 800 ஏக்கர்ஸ் மேஜிக் சிக்கார்டு வரப்போகுதுன்னு லாஸ்ட் மார்ச்ல தான் கவர்மெண்ட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. தாம்பரம், இலாம்பாக்கம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம், விழுப்புரம் எல்லா செக்மெண்ட்ல இருந்தும் எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கு. வடபழனி, நடுப்பழனி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. தென் பழனின்றது வந்து நம்ம வழக்கமா போற பழனிமலை. வடபழனின்றது நம்மளோட வடபழனியில இருக்கிற நடுப்பழனின்றது இங்க இருக்கிற முருகர் கோயில் தாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த டெம்பிள் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தான். இங்க வந்து நாங்க லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் தரோம். ஓகே, நம்புவீங்களான்னு தெரியல. நிறைய லேஅவுட்ஸ் வந்து ஒரு 6 months பீரியடுக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா காடு மாதிரி ஆயிடும். உங்க பிளாட்டை நீங்க தேடணும். சோ சைட் விசிட் ப்ரொவைட் பண்றீங்களா? வேற ஒரு லொகேஷன்ல இருந்து பாக்குறாங்க. சைட் விசிட் இருக்கா? ஷூர், கண்டிப்பா நம்ம பண்ணி தரோம். friends, welcome to budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மௌலி கிருஷ்ணா கார்டன். சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வேற லெவல்ல சைட் வந்து சூப்பரா ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட கான்செப்டே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் கொடுக்கறது தான் வந்து இவங்களோட கான்செப்ட் அப்படின்னு சொன்னாங்க. எதனால லோ பட்ஜெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைஸும் இவங்க என்ன பட்ஜெட்ல இருந்து தராங்கன்னு சொல்றேன். இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.6 லேக்குக்கு உங்களால ஒரு பிளாட்டே வாங்கிட முடியும். நான் சொல்றது இனிஷியல் பேமெண்ட்டோ ஆஃப் பேமெண்ட்டோ கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த பிளாட்டோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.6 லேக் தான். இனிஷியல் பேமெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாலே போதும் உங்களால இங்க ஒரு பிளாட் வாங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல பிரீமியமா டெவலப் பண்ணிருக்காங்க சைட் உள்ள. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் காஸ்ட்ல பிரீமியம் வில்லா பிளாட் சேல் பண்றோம் அப்படின்றத எனக்கு இன்ட்ரோலயே முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தேன். சைட் நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க, சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. ரோடு எல்லாமே போட்டு அவென்யூ ட்ரீஸ்லாம் வச்சு செம்மையா டெவலப் பண்ணிருக்காங்க. இங்க சைட்ல நியர்பைல அப்ரிசியேஷன் பாயிண்ட் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து பிரதர் வெயிட் பண்றாரு, அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சைட் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைட் உள்ளே வந்து ரெசார்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் வாய் வார்த்தையே எல்லாமே நீங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சைட்ல இருந்து அந்த ஒரு 5 ரோ ஹவுஸ் மாதிரி ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, உடன் ரோ ஹவுஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட் கான்செப்ட் இங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைட் உள்ளே
வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வருது. ஸோ எல்லாத்துக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ சைட் உள்ள ரெசார்ட் வரும்போது ஆப்வியஸா வந்து இங்க இந்த இடத்தோட ரெசிடென்ஷியல் பிளாட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாம நியர்பைல நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வருது. ஸோ அதுக்கான அப்ரிசியேஷன் பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ எந்த ஏரியா அப்படின்றத சொல்லாம நானே இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கல. இது எந்த லொகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் பக்கத்துல, மேல்மருவத்தூருக்கும் அச்சிரப்பாக்கத்துக்கும் மிடில் இருக்கிற ஒரு லொகேஷன். எக்ஸாக்டா அந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து, மேல்மருவத்தூர் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 3.2 கிலோமீட்டர் எக்ஸாக்டா இந்த சைட்டுக்கு வந்துடலாம். நான் கூட இந்த ஏரியா மேல்மருவத்தூர் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு மாதிரி இன்டீரியரா இருக்கும், வில்லேஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டில இருந்து உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி தான் வருவீங்க. சோ ரயில்வே ஆக்சஸ் ஈஸியா இருக்கு. நம்மளால ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை கிராஸ் பண்ணி வரும்போது அது வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா. கல்யாண மண்டபம் ஆகட்டும், வர வழியில கடைகள் ஆகட்டும், நிறைய கடை வந்து ரோட்லயே நிறைய கடை போட்டு இருந்தாங்க. சோ எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு, மார்க்கெட் ஏரியா அது போல. சோ இந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இந்த ஏரியா டெவலப் ஆகி இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் பார்த்திருந்தேன். சோ அங்க இருந்து அதான் அந்த ரோடு வழியா வந்தீங்கன்னா ஒரு 3.2 கிலோமீட்டர்ல இந்த சைட் இருக்கு. சோ இந்த ஏரியா நேம் என்ன அப்படின்றதுலாம் பிரதர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எனக்கு இந்த ஏரியா நேம் மட்டும் தெரியல. அந்த ஜிஎஸ்டில இருந்து 3.2 கிலோமீட்டர் தான். நான் அதையும் வந்து அப்படியே கேட்டு சொல்றேன். மத்த எல்லா டீடைலும் அப்படியே உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் பிரதர். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தியும், நெக்ஸ்ட் வந்து உங்க கம்பெனியை பத்தி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. வணக்கம் மக்களே, என் பேர் அஸ்லம். கிரவுன் ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் கம்பெனில வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகாஸ்ரீ டவுன்ஷிப் அண்ட் மௌலி கிருஷ்ணா கார்டன். ஓகே. மகாஸ்ரீ டவுன்ஷிப்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆகும், மௌலி கிருஷ்ணா கார்டனை நாங்க செகண்ட் ஃபேஸ் ஆகும் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு மொத்தமான பிளான் பாத்தீங்கன்னா 28 ஏக்கர்ஸ் வாஸ்ட் பிளான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 9.2 ஏக்கர்ஸ் ஆகும், செகண்ட் ஃபேஸ் 8 ஏக்கர்ஸ் ஆகும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் தேர்ட் ஃபேஸ் எக்ஸ்டென்ஷன் பிளானும் இருக்கு. ஓகே. இது இல்லாம இந்த லேஅவுட்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் ரெசார்ட். எஸ், நான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் நானு. 4.5 ஏக்கர்ஸ்க்கு ஒரு கிராண்ட் ரெசார்ட் கொடுக்குறோங்க. சும்மா ஃபார்மாலிட்டி ரெசார்ட் இல்ல, ஒரு பிரீமியம் ரெசார்ட்டா டெவலப் பண்றோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அண்ட் பை அக்டோபர் இட் இஸ் கோயிங் டு பி லான்ச்ட். நீங்க அந்த வீடியோஸும் கிளிப்பிங்ஸ்ல பாப்பீங்க. மொத்தம் 5 வுடன் கான்செப்ட் ஹவுசஸ் உள்ள கொடுத்துருக்கோம். அது இல்லாம ஒரு 15 இன்பில்ட் ஸ்விம்மிங் பூலோட பிரீமியம் ரெசார்ட்ஸும் பிளான் பண்றோம். ஓகே. அட்வென்ச்சர் கேம்ஸ் கொடுக்குறோம், இண்டோர் அவுட்டோர் பார்ட்டி ஹால் கொடுக்குறோம், இண்டோர் அவுட்டோர் ப்ளே கேம்ஸ் கொடுக்குறோம். அது இல்லாம உங்களுக்கு ஸ்பா, ஃபுட் கோர்ட் அண்ட் ரெஸ்டோ பாஸும் உள்ள வருது. ஐயோ, இது இவ்வளவு வருது. இது உள்ள ஒரு ஃபுல் பேக்ட் அப்படியே ரெசார்ட் டைப்பே ஃபுல்லா. அண்ட் இது நாங்க அமெனிட்டியா கொடுக்கல. நான் எதையும் உங்களுக்கு ஃபேக் கமிட்மென்ட் கொடுக்க விரும்பல. திஸ் இஸ் நாட் அமெனிட்டி. இந்த ரெசார்ட் இந்த லேஅவுட்டுக்குள்ள இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியோட ரீசேல் அண்ட் ரெண்டல் வேல்யூஸ் ரைஸ் ஆகும். சூப்பர் ஃபைன். மத்த டீடைல்லாம் நம்ம அப்படியே பேசுவோம். அப்ரிசியேஷன் பாயிண்ட்லாம் ஒன் பை ஒன்னா பேசுவோம். இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கரெக்ட்டா? அது கண்டிப்பா. ஓகே. இது உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து எக்ஸாக்ட்டா 3 கிலோமீட்டர்ஸ்லயே இருக்குங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி சைட்ல இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. ஃபைன். சோ சைட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்றத சொல்லுங்க. நான் வந்து எப்படி வந்தேன்னா அந்த மேல்மருவத்தூர் கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் அந்த அச்சிரப்பாக்கத்துக்கு இன் பிட்வீன்ல வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ல நான் வந்தேன். சோ எந்தெந்த லொகேஷன்ல இருந்து எப்படி வரலாம், அந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட் கொஞ்சம் கிளியரா சொல்லிடுங்க சார். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அண்ட் அச்சிரப்பாக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் இரும்புலின்ற வில்லேஜ்ல தான் அவைலபிளா இருக்கு. ஃப்ரம் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸாக்ட்டா சைட் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. அண்ட் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், சவுத் போற எந்த ட்ரெயினும் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்காம போகாது. அண்ட் மேல்மருவத்தூர் இஸ் a well developed locality. அங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, கூலிங், காலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க எதுக்காகவும் வெளியே தூரமா போக வேண்டிய நீடே இல்ல. மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம்னு எல்லாரும் மைண்ட் செட் என்னன்னா ரொம்ப தூரம் போறோமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. நம்மளோட லேஅவுட் வந்து செங்கல்பட்டுல இருந்து ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அதாவது கொளத்தூர்ல இருந்து திருவான்மியூர் போற தூரம் தாங்க. அவ்வளவுதான். அப்படி யோசிச்சா அவ்வளவுதான். கரெக்டா? அதாவது கொளத்தூரும் சென்னை தான், திருவான்மியூரும் சென்னை தான். அப்படி பார்த்தா இதுவும் செங்கல்பட்டு மாதிரி தான். இன்னைக்கு டேட்டுக்கே ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி தான் இது. நம்ம லேஅவுட்ல இருந்து வில்லேஜும் பக்கம் தான். லேஅவுட்டை ஒட்டி தான் வில்லேஜ். ஸோ வில்லேஜோட எக்ஸ்டென்ஷன் லேஅவுட்ல இருந்தே வந்துரும்ன்றதால உங்களுக்கு ரெசிடென்ஷியலாகவும் இன்னைக்கு டேட்டுக்கே நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய லேஅவுட் தான். அண்ட் ஜிஎஸ்டில இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு அச்சிரப்பாக்கம் நடுப்பழனி முருகர் கோயில் போறதுக்கு ஒரு ரோடு போகும். அந்த ரோடு வந்து கயப்பாக்கம். அந்த ரோடோட எக்ஸ்டென்ஷன் அப் டு மரக்காணம் ECR வரைக்குமே கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அந்த ரோடுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பரம், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம், விழுப்புரம் எல்லா செக்மெண்ட்ல இருந்தும் எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே. அந்த ரோட்ல சொல்றீங்க, அந்த கயப்பாக்கம் ரோட்ல. ஓகேங்களா? அண்ட் அந்த ஸ்ட்ரெச்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா லெஃப்ட் எடுத்ததுல இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ல இரும்புலின்னு ஒரு ஜங்ஷன் வரும். அங்க பஸ் ஸ்டாப்பும் இருக்கு அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்கு. அங்க இருந்து எக்ஸாக்ட்டா 500
500 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் இருக்கு. ஆன் ரோட் சைட் தான். ஃபைன். ஓகே, நாங்க சைட் உள்ள வந்துட்டோம். ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அதோட கிளிப்பும் ஆட் பண்றேன். ஸோ அதுவும் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாவே வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸ்டில் வந்து சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எங்க நிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதர் சொன்ன அந்த ரெசார்ட், கரெக்டா ரெசார்ட் மாடல் அங்க நிக்கிறோம். நீங்க சொல்லுங்க பிரதர், பேலன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் சொன்ன 5 வுடன் கான்செப்ட் ரெசார்ட்ஸ் வந்து இதுதான். ஓகே. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து டூப்ளெக்ஸ் ஸ்டைல் ரெசார்ட் இது. ஓகே. ஸோ ஓகேங்களா, உள்ள ஜக்கூசி வச்சு பிரீமியமா டெவலப் பண்றோம். இந்த மாதிரி மொத்தம் 5 வுடன் கான்செப்ட் ரெசார்ட்ஸும் டெவலப் பண்றோம் இந்த லேஅவுட்குள்ள. நீங்க பாருங்க அப்படியே ஃபுல்லா 1 2 3 4 5 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5 வுடன் கான்செப்ட் ரெசார்ட் இவங்க இங்க பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 15 இன்பில்ட் ஸ்விம்மிங் பூலோட பிரீமியம் பிரைவேட் ரெசார்ட்ஸும் பிளான் பண்றோம். ஓ, கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்டே பண்ற மாதிரி. ஓகே ஓகே. அது இல்லாம டார்மெட்ரி ஒன்னும் கொடுக்கும். ஆஹா, 15 இன்பில்ட் இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி. இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூலோட பிரைவேட் ரெசார்ட். அத கப்புள்ஸும் ஃபேமிலிஸும் ஸ்டே பண்ற மாதிரி அதையும் பிளான் பண்றோம். ஒரு டார்மெட்ரியும் பிளான் பண்றோம். ஒரு 20 பேரா வரீங்க இல்ல 15 பேரா வரீங்க, கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும் அப்படின்னா ஒரு டார்மெட்ரியும் பிளான் பண்றோம். ஓகே. அது இல்லாம இதுல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மேஜிக் ஸ்விம்மிங் பூல் செட்டப் பிளான் பண்றோம். அதுல வந்து ராக் ஃபவுண்டைன்ஸ் வச்சு டிஃபரெண்டா along with that inbuilt spa, indoor outdoor games, indoor outdoor party hall, அது இல்லாம ஃபுட் கோர்ட், அது இல்லாம அட்வென்ச்சர் கேம்ஸ்க்காக தனியாவே ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ஓ, இது எல்லாமே அதாவது இது ஒரு வீக்கெண்ட் ஹேங் அவுட் ஸ்பாட்டா மாற போகுது கேரண்டீடா. ஷூரா. ஸோ ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்லாம் இங்க பெட்டராவே பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தாராளமா பண்ணலாம். ஒரு கிரீன் என்விரான்மெண்ட்ல ஒரு வண்டர்ஃபுல் ரெசார்ட் கம்யூனிட்டி வேணும்னா நீங்க இந்த ரெசார்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆக்சுவலா இது ரெசார்ட்கான ப்ரமோஷன் கிடையாது. ஓகே. ஸ்டில் திஸ் இஸ் an wonderful resort it would be. ஓகே, சூப்பர் சூப்பர் ஃபைன். ஸோ இது வர்றதுனால நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஃபைன். டெவலப்மெண்ட் பார்ட்ஸை பத்தி பேசிடலாம். ஓகே. இப்போ வந்து இந்த ரெசார்ட் இருக்கிறதால உங்களுக்கு வேல்யூ ரைஸ் ஆகும்ன்ற ப்ரொஜெக்ஷன் மட்டும் நான் கொடுக்கல. ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியலா வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் 2ஆம் கட்ட வளர்ச்சியில உங்களுக்கு சிஎம்டிஏ லிமிட்குள்ள அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரைக்கும் வரும்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா. ஓகே. அதுக்கான கிளிப்பிங்ஸும் நாங்க ஷேர் பண்றோம். தந்தி டிவிலயே இருக்கு. இருக்கா? இருக்கு. ஓகே. அச்சரப்பாக்கம் இருக்கு, சிஎம்டி லிமிட் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு லிமிட்குள்ள பை 2027 பிளான் இருக்கு, வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு செய்யூர் இங்க இருந்து மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. செய்யூர்ல உங்களுக்கு ஒரு 800 ஏக்கர்ஸ் மேஜிக் சிக்கார்ட் வரப்போகுதுன்னு லாஸ்ட் மார்ச்ல தான் கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎம்டி லிமிட்குள்ள வரப்போகுது. இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் பக்கத்துலயே இருக்க போகுது. அது இல்லாம உங்களுக்கு பக்கத்துலயே ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்லாம உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், எந்த நீடா இருந்தாலுமே நீங்க ரொம்ப ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் போற சிச்சுவேஷன் இருக்காது. ரெசிடென்ஷியலா ஜஸ்ட் ஒரு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இமீடியட்டா வீடு கட்டிட்டு வந்தா கூட கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்டா இது. ஓகே ப்ரோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 or 2 ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்க நியர்பைல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? மேல்மருவத்தூர் குரூப்ஸ் இஸ் a massive group. எஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஆர்ட்ஸ், டென்டல், இன்ஜினியரிங், மெடிக்கல் காலேஜஸ், நர்சிங் காலேஜஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்ல அவங்களோட காலேஜஸ் மேசிவா இருக்கு. நிறைய இருக்கு. அவங்களுடைய ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. அந்த ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ட்ரஸ்ட் பேசிஸ்ல ரொம்ப லீஸ்ட் காஸ்ட்ல நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா தான் வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் அது இல்லாம சரௌண்டிங்ல நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே. டான் பாஸ்கோ ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் சரௌண்டிங்ல இருக்கு. காலேஜஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு பக்கத்துல. அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் செய்யூர்ல பிளான் பண்றாங்க. நான் ஒரு 8 years பிஃபோர் நான் வந்திருந்தேன் இந்த லொகேஷனுக்கு. அந்த டைம்ல வந்து ஒரு வில்லேஜ் ஃபீல் தான் இருக்கும். இப்போ நான் வரும்போது பாக்குறேன் எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. அது ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரியே ஃபுல்லா டெவலப் ஆகிருக்கு. நிறைய கடைகள் இருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் இந்த ஏரியால. சார் சொல்ற மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோத்துப்பாக்கம் ஜங்ஷன் ஒரு மெயின் ஜங்ஷன் மேல்மருவத்தூர் முன்னாடி. அந்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன ஏரியாவா தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வைட் ரோட் கொடுத்து 4-way ரோட் மூலமா ஒரு பக்கம் வந்தவாசியும் இன்னொரு பக்கம் செய்யூரும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? இது மூலமா என்ன ஆயிருக்குன்னா டிரான்சிட் கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஷாப்ஸ், நிறைய பிசினஸ் வெர்டிகல்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஓகே. இதே தான் வந்து இப்போ நம்ம கயப்பாக்கம் ரோட்லயும் பண்ண போறாங்க. ஓகே. சோ நம்ம சைட் எப்படி இருக்குன்னா சோத்துப்பாக்கமுக்கும் கயப்பாக்கமுக்கும் நடுவுல சாண்ட்விச் ஆன மாதிரி இருக்கு. ஓகே. ஒரு பக்கம் சோத்துப்பாக்கம் ரோடும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு கயப்பாக்கம் ரோடும் கனெக்ட் ஆகும். ஓகே ஃபைன். சோ நியர்பைல இந்த டெம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லிடுங்க. மேல்மருவத்தூர் சொல்லவே தேவையில்ல. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி டெம்பிள் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு இந்த பக்கம் நடுப்பழனி முருகர் கோவில் இருக்கு. ஆக்சுவலா பழனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தென்பழனி, வடபழனி, நடுப்பழனி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. தென்பழனின்றது வந்து நம்ம வழக்கமா போற பழனிமலை. பழனிமலை. ஓகேங்களா? வடபழனின்றது நம்மளோட வடபழனியில இருக்கிற டெம்பிள் தான். நடுப்பழனின்றது இங்க இருக்கிற முருகர் கோயில் தாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வர நிறைய பக்தர்களுக்கு தெரியும். ஸோ மிஸ் பண்ணவே மாட்டாங்க. டெம்பிள் அங்க மேல்மருவத்தூர் டெம்பிள் விசிட் பண்ற எல்லாரும் நடுப்பழனி முருகர் கோயில டச் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த டெம்பிள் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் தான். இது ஒரு நியூ
நியூ இன்ஃபர்மேஷனா இருக்கு. எனக்கு மேபி பர்சனலா இருக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, போய் பார்த்துட்டு இல்ல கண்டிப்பா போறேன். அண்ட் நீங்க சர்ச்சஸ் பார்க்கும்போது பக்கத்துலயே வந்து மலை மாதா டெம்பிள். ஓகேங்களா, இது வந்து ஒரு மலை மேல அமைஞ்ச ஒரு மாதா கோவில். அது சிறப்பு பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து எவ்ரி வீக் வந்து ஃபேமிலியா ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து வந்து விசிட் பண்ணிட்டு போற ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இந்த ஜங்ஷன்ல இருக்கு. அண்ட் அதே கோவில் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இந்த இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி. பக்கத்துலயே ஒரு சிவன் டெம்பிள். ஓகே, சேம் ஹில் பக்கத்துல. தட் வாஸ் ஆல்சோ ஃபெமிலியர். சூப்பர், ஃபைன். ஓகே, இப்போ இதுவுமே வந்து இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் டைப் இங்க கட்டி வச்சிருக்காங்களா பிரதர்? இது வந்து ரெசார்ட்குள்ள வராது. நம்ம ரெசார்ட்ல வுடன் ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ல, இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க, ஓகே எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி கேட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. கஸ்டமருக்காக கட்டி கொடுத்துருக்கோம். 420 ஸ்கொயர் ஃபீட்ல வுடன் ஹவுஸ். ஓகே, உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கட்டி கொடுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் கஸ்டமர் கேட்டாருன்னா அங்கேயும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ அங்கேயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் நினைக்கிறேன். தட் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இன்னும் 2 வீக்ஸ்ல ஹேண்ட் ஓவர். அந்த பிளானும் இருக்கு. ஸோ கெஸ்ட் ஹவுசஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கம்யூனிட்டியா தான் மொத்தமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மீன் டைம் வந்து நீங்களுமே இதை வந்து கட்டி ரெண்டல்ஸ்க்கும் பிளான் பண்ணலாம். ஓகே, கமர்ஷியலாவும் பிளான் பண்ணலாம், தாராளமா பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்யூனிட்டியே உங்களுக்கு ரெசார்ட் கம்யூனிட்டியா டெவலப் ஆகுதுன்னும் போது ரெசார்ட்குள்ள அவைலபிலிட்டி இல்லைன்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், தே நீட் ரெண்டல்ஸ். ஸோ கண்டிப்பா இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ரெண்டல் கம்யூனிட்டியாவும் கண்டிப்பா எவால்வ் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ ரெசார்ட்னும் போது கண்டிப்பா வந்து சைட் உள்ள நல்ல கிரீனரியாவும் இருக்கும், டெவலப்பிங்கும் நல்லா பண்ணியிருப்பீங்க. கரெக்டா, அம்யூனிட்டிஸ் அப்படின்னும் போது நிறைய இருக்கும். உங்க சைட் உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து நாங்க லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் தரோம். ஓகே, நம்புவீங்களான்னு தெரியல, நிறைய லேஅவுட்ஸ் வந்து ஒரு 6 months பீரியடுக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா காடு மாதிரி ஆயிடும். உங்க பிளாட்டை நீங்க தேடணும். இங்க நாங்க லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் எந்த பேசிஸ்ல சொல்றோம்னா, நாங்க கொடுக்கறது பிரீமியம் ரெசார்ட், ஜக்கூசி வச்சிருக்கோம், பிரீமியம் ஸ்டைல் ஸ்விமிங் பூல்ஸ் கொடுத்துட்டு சரௌண்டிங்ஸை வந்து நாங்க வந்து ஜஸ்டவே வந்து நாங்க வந்து காடு மாதிரி விட முடியாதுல்ல. ட்ரூ. ஃபார் தட் சேக் நாங்க இந்த என்டையர் கம்யூனிட்டியை வந்து பிரீமியமா மெயின்டைன் பண்ணி தான் கொடுக்க போறோம் லைஃப் டைமுக்கு. இட் டசன்ட் மீன்ஸ் உங்க பிளாட்டை நான் மெயின்டைன் பண்ணி தருவேன்னு சொல்லலாம். உங்க பிளாட்டை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபைன். ஸோ ஆப்வியஸா சைட் உள்ள ரெசார்ட் இருக்கு, ரெசார்ட்டை உங்க பிரீமியமா ஷோ பண்ணி ஆகணும். அதனால இந்த ஏரியாவே அவங்க டெவலப் பண்ணுவாங்க, உங்களோட பிளாட்டை நீங்க பாத்துக்கலாம். கரெக்ட்டா, இந்த சரௌண்டிங் உங்களுக்கு நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா எப்பவுமே ஒரு நீட் அவுட்ஃபிட்டோட இருக்கும். ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நாங்க கேரண்டி. அண்ட் அதை தாண்டி என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பார்க்கலாம். இபி லைன் சைட்டுக்குள்ளே எடுத்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ப்ராப்பர் ரோட்ஸ் லே பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் தார் ரோட் அண்ட் சிமெண்ட் ரோட் லே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ்ல எத்தனை ஃபீட் அடி, எத்தனை ஃபீட்ல இருக்குது? 40 feet, 30 feet, 33 feet, 24 feet ரோட், டிஃபரெண்ட் சைஸ் ரோட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுக்குறோம் என்டையர் லேஅவுட். ஓகே, அண்ட் 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு தனி செக்யூரிட்டி, செகண்ட் ஃபேஸ்க்கு தனி செக்யூரிட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா, திஸ் இஸ் a premium community. நாங்க சொல்றத 100% என்ஷூர் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பர். ஓகே பிரதர், இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து ஃபேஸ் 2 கரெக்ட்டா? சோ இதுக்காக தான் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம். ஓகே, சோ இத பத்தி சொல்லுங்க. ஃபேஸ் 2 வந்து ஓவராலா எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, மினிமம் என்னென்ன சைஸ், சோ இது நியர்பைல என்னலாம் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம இருக்கிறது ஃபேஸ் 2 சார் சொல்லிட்டாரு, மௌலி கிருஷ்ணா கார்டன். ஓகேங்களா, அண்ட் இதுல வந்து டோட்டல் வந்து 173 plots, 8 acres plan. ஓகே, சரிங்களா. இந்த 173 plotsல ஆல்மோஸ்ட் 40 plots புக்டு. அதுல 5 plots ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்லாட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு. லான்ச் பண்ணி 4th of May தான் லான்ச் பண்ணோம். ஓகே, பட் சைட் உள்ள வீடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆல்ரெடி வந்ததா எப்படி? அதெல்லாம் ஆக்சுவலா வந்து சைட் வில்லேஜ் பக்கத்துல இருக்கு சார். ஓகே, நீங்க அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட ஓசூரம்மன் கோயில், குலதெய்வ கோயில் அது. அப்படியே அங்க இருந்து ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகி ஊருக்குள்ள தான் போகுது. சைட்டே வந்து ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஊர் மக்கள் கட்டிட்டு இருக்க வீடு தான் இது. வந்து சைட்டுக்குள்ள இருக்க பீப்புள் கட்டுற வீடு கிடையாது, ஊர் மக்கள் கட்டிட்டு இருக்க வீடு சைட்டை ஒட்டி. பரவாயில்ல, அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அது பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், சோ நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சைடும் 2 இருக்கு. உங்களுக்கு மொத்தம் ஒரு 7 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சைட்டை சுத்தியே போயிட்டு இருக்கு. ஓகே, சைட்டு பக்கத்துலயே வீடும் இருக்கு. ஓகே, சோ இங்க வீடு கட்டி வராங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்ல, நியர்பைல வீடுகள் எல்லாமே இருக்கு. ப்ராப்பர் பீஸ்ஃபுல் வில்லேஜ், கம்ஃபர்டபிள் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டில சேஃப்டியும் இருக்கும், செக்யூரிட்டி கொடுக்கறதால. சோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணி வந்து. சூப்பர் பிரதர். சோ மினிமம் என்னென்ன சைஸ்ல இருந்து நம்மளோட பிளாட் ஸ்டார்டிங்? சார் நம்ம மினிமம் சைஸ் வந்து 597 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் பண்ணி 597 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு 3200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு. வெறும் மினிமம் 597 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. ஓகே, மினிமம் அப்ப நீங்க என்ன பிரைஸ்க்கு தரீங்க? பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன ரேட்டுக்கு தரீங்க? கெஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் 3.6 lakhsக்கு நாங்க ஒரு பிளாட் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓ, வெறும் 3.6 lakh மட்டும் தான். இது ஃபுல் அமௌண்டே அவ்வளவுதான். கம்ப்ளீட் பிளாட் காஸ்ட் அவ்வளவு. ஐயோ, சோ நான் நிறைய இடத்துல வந்து இதுதான் வந்து 3.5 lakhsன்றது இனிஷியல் பேமெண்ட் அப்படி
அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். இது டோட்டலா பிளாட் ரேட்டே வந்து அதுதான். இனிஷியல் புக்கிங்க்கு 3,60,60,000 கட்டுங்கன்னு நான் சொல்ல. பிளாட்டுக்கே 3,60,60,000 கட்டுங்க. அவ்வளவுதான். கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க சொல்றதே வந்து லோ பட்ஜெட் தான் சொல்றீங்க. இதுக்கு லோன்ஸ் ஏதாவது நீங்க பண்ணி தரீங்களா? கண்டிப்பா பண்ணி தரோம். லோ பட்ஜெட்னும் போது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து ரொம்ப லோவர் செக்மெண்ட்ல இருக்கவங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னும் போது அவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பா பண்ணி தரோம். ஓகே. ஸோ நாங்கள் பர்சனல் லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ், பிளாட் லோன்ஸ், என்ன கைண்ட் ஆஃப் லோன் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே. ஸோ பிளாட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் தான். ஜஸ்ட் நீங்க கொடுக்குறது வந்து அப்போ பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லுங்க, அதையும் சொல்லிடுங்க. அதை சொல்லவே இல்லை நீங்க. நம்ம ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 அப்படின்ற பேசிஸ்ல கோட் பண்றோங்க. ஓகே. அதாவது 24 ஃபீட் ரோட்ல 600 பிரைஸ்க்கு கொடுக்குறோம். நிறைய 24 ஃபீட் ரோட் முன்னாடியே இருக்கு. ஓகே. அது இல்லாம 33 ஃபீட் ரோட் பிளாட்ஸ் வந்து நம்ம 650க்கு கோட் பண்றோம். அண்ட் கார்னர் பிளாட் போனா 675க்கு கோட் பண்றோம். ஓகே. ஒவ்வொரு ரோட்க்கு பேஸ் பண்ணி பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 பர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 600க்கு தரீங்க. 600லயே ரொம்ப நிறைய நல்ல பிளாட்ஸும் இருக்கு. அதாவது 600ன்னு சொல்லி உங்களை கூட்டு போய் கடைசியில தள்ளுவேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்போ நம்ம நின்னுட்டு இருக்க பிளாட் பக்கத்து பிளாட்டே 600. ஓ, இதெல்லாம் வந்து 600 பர் ஸ்கொயர் ஃபீட் தான். ஆமா, கார்னருக்கு பக்கத்து பிளாட். ஓகே ஃபைன். சோ லோனும் வந்து சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டீங்க. சோ ஆப்வியஸா லோன் போறீங்கனாலே இது அப்ரூவலா தான் இருக்கும். இது என்ன அப்ரூவல், அதை பத்தி சொல்லிடுங்க. டிடிசிபி அண்ட் ரெரா. ஃபியூச்சர்ல சிஎம்டிஏ லிமிட் குள்ள வர போற ஒரு லேஅவுட் இன்னைக்கு டேட்டுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு. அண்ட் ப்ராப்பர் அப்ரூவலோட உங்களுக்கு நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ண நெக்ஸ்ட் 2 டேஸ்ல உங்க கைக்கு டாக்குமெண்டோட பட்டாவும் கொண்டு வந்துருவோம். எந்த டெவலப்பரும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் பட்டாவே வந்து மேக்ஸிமம் வித்தின் 2 to 3 days உங்க கையிலே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஃபைன். ஸோ சைட் விசிட் ப்ரொவைட் பண்றீங்களா? வேற லொகேஷன்ல இருந்து பாக்குறாங்க, சைட் விசிட் இருக்கா? ஷூர், கண்டிப்பா நம்ம பண்ணி தரோம். மேக்ஸிமம் அப் டு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள எங்க இருந்தாலும் நாங்க கேப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. 100 கிலோமீட்டர்ஸ்னா அப் டு பெருங்கலத்தூர், தாம்பரம் அந்த சரௌண்டிங்லாம் பண்ணுவீங்க? திருவொற்றியூர்ல இருந்தே பண்றோங்க. ஓகே. சரி, ஓகே. ஸோ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது மோர் டீடைல் தேவைப்படுதுன்னா வீடியோல கீழே நம்பர் தெரியுதா, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். சைட் விசிட் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். பிரதர் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அது அப்படியே வந்து சொல்லணும். என்கிட்ட ஸ்டார்டிங்ல கூட சொன்னாரு, நம்ம ரொம்ப ஆகாவோ சொல்லணும் அப்படின்னு இல்லை, இங்க என்ன இருக்கோ அதை உண்மையா சொல்லுவோம், பாக்குறவங்களுக்கு அது அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்றத எனக்கு இன்ட்ரோலயே சொன்னாரு. அதை தான் வந்து அவர் சட்டலா எல்லாத்தையும் பொறுமையா சொல்லியிருக்காரு. இது வந்து ஆல்ரெடி பிரதர் சொன்ன மாதிரி டிடிசிபி அப்ரூவ் சிஎம்டி லிமிட்ல வரப்போகுது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. முடிஞ்சா அதோட கிளிப்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நியர்பைல நிறைய அப்ரிசியேஷன் பாயிண்ட்டும் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் ஈஸி ஆக்சஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்சஸும் இருக்கிற ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாம ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான லொகேஷனா இருக்கும். நீங்க வந்து பார்த்துட்டு நாங்க சொன்னது எல்லாமே கரெக்டா இல்லையா அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யாருக்கா பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Until then, signing off, it's me Tinto. Tata, bye, see you and take care. Thank you so much, brother. Thank you. Thanks.